Hello aspirants, welcome to VLN IAS. So இன்னைக்கு 25th June 2024 இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோட PDF நோட் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேரளா ஹவுஸ் பாசஸ் ரெசல்யூஷன் டு ரீநேம் த ஸ்டேட் கேரளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கேரளம் அப்படின்ற பேரு வந்து பாத்தீங்கன்னா மலையாள ப்ரொனவுன்சியேஷன் இது. ஸோ இந்த மலையாள ப்ரொனவுன்சியேஷனுக்கு வந்து அந்த ஸ்டேட்டோட நேமை வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. சரி, இந்த இஷ்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ண இந்த ப்ரொசீஜர் நேம் சேஞ்சிங் ப்ரொசீஜர் வந்து எப்படி நடக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். சரி, நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 3 இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆர்டிகல் 3 வந்து இந்த நேம் சேஞ்சிங் ஸ்டேட்ஸோட நேம் பவுண்டரி இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு யாருக்கு பவர் கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்கு. ஓகே, ஆர்டிகல் 3 படி. ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்டோட நேமை மாத்தணும் அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. ஏன்னா அதை மாத்துறதுக்கான பவர் யாருக்கிட்ட இருக்கு, பார்லிமெண்ட் கிட்ட இருக்கு. அப்போ இந்த நேம் சேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு தெளிவான ப்ரொசீஜர் வந்து நம்ம கிட்ட இருக்கு. சரி, இப்போ அந்த ஸ்டேட்டோட நேமை மாத்தணும் அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நெசசரி டிசிஷன் எடுத்துட்டு அந்த நேம் என்னவா இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு பாப்புலர் ஒப்பீனியன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அந்த ரெசல்யூஷனை வந்து கொண்டு போவாங்க, அந்த ப்ரொபோசலை வந்து கொண்டு போவாங்க. அந்த ப்ரொபோசலை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அவங்க ரிவைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்கேஸ் ஓகே நேம் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு எங்களுக்கு ஓகே அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரொபோசலை யாருக்கு அனுப்புவாங்க, பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. இல்ல சேஞ்ச் பண்ண முடியாது, இதுல நீங்க ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணுங்க, இல்ல அதுல ஏதாவது மோடிஃபை பண்ணுங்க அப்படின்னாங்க அப்படின்னா அது திரும்ப ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அனுப்பிடுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நெசசரி சேஞ்சஸ் பண்ணிட்டு மறுபடி அந்த ப்ரொபோசலை முதர்ந்து பண்ணலாம். இப்போ பிரசிடென்ட் கிட்ட போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரசிடென்ட் அந்த ப்ரொபோசலை என்ன பண்ணுவாரு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு பாஸ் பண்ணுவாரு. ஸோ பார்லிமெண்ட்ல எய்தர் ஹவுஸ், அதாவது ராஜ்யசபாவா இருந்தாலும் சரி லோக்சபாவா இருந்தாலும் சரி, ஸோ அங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க டிபேட்ஸ் நடக்கும். ஸோ அந்த ப்ரொபோசலுக்கு ஓட்டிங் நடக்கும். ஸோ இப்போ அங்க பார்லிமெண்ட்ல சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பிரசிடென்ட் அசென்ட்டுக்காக போகும். ஸோ நம்மளோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு எய்டென்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க இதை அசென்ட் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டோட நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ பார்லிமெண்ட்ல சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் ஆகல அப்படின்னா ஆஸ் யூஷுவல் திரும்ப மறுபடி இருந்து வரணும். ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கான நெசசரி சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதுல வந்து நமக்கு ரெண்டு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பர்டிகுலரா எந்த மினிஸ்ட்ரி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியணும். இந்த ப்ரொபோசலை வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். இது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி. ஓகே, அண்ட் பார்லிமெண்ட்ல வந்து இந்த ப்ரொபோசல் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் ஆகும். இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்டோட நேம் சேஞ்ச் பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு ரெசல்யூஷன் ஆல்ரெடி 2023 பாஸ் பண்ணாங்க கேரளாவோட ஸ்டேட் அசம்பிளில. ஆனா அதை ஹோம் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணிடுறாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து 8th ஷெட்யூலுக்கு கீழே நேம் மாத்த சொல்லி கேட்டிருக்கீங்க, அது பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கு கீழே நேம் சேஞ்ச் பண்றதுக்கான ப்ரொபோசல் வந்து அனுப்புங்க, நம்ம அப்புறம் அதை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹோம் மினிஸ்ட்ரி வந்து சொல்லிட்டாங்க. சோ அதனால அதை ரிவிஷன் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல மட்டும் மாத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷனை வந்து கேரளா ஸ்டேட் அசம்பிளில வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் இப்போ இதுக்கப்புறம் அது மறுபடியும் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போகும். அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா பிரசிடென்ட் போகும். பிரசிடென்ட்டும் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்து பார்லிமெண்ட்டுக்கு போகும். பார்லிமெண்ட்ல சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பிரசிடென்ட் அக்சென்ட் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் கேரளாவோட நேம் வந்து கேரளம் அப்படின்னு மாறிடும். ஆனா இங்கதான் நம்ம ஒண்ணு கிரிட்டிக்கலா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா கேரளா ஸ்டேட் கேட்டது வந்து 8th ஷெட்யூல்ல கேட்டாங்க. ஆனா ஹோம் மினிஸ்ட்ரி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கு மாத்தி கேளுங்க, ப்ரொபோசல் கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இதுல வந்து என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ன்றது என்னது, இட் ப்ரொவைட்ஸ் தி டீடைல்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் தி டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏ இருக்கும். இந்த பார்ட் ஏல வந்து லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கும், ஸ்டேட்டோட நேம் இருக்கும். பார்ட் பி ல வந்து லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும். அண்ட் இப்போ 8th ஷெட்யூல்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் 8th ஷெட்யூல் இட் டீல்ஸ் வித் தி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா
அப்படின்றது தெரியும். இப்போ 8th ஷெட்யூல்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கான்சிக்வன்சஸ் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த நேம் சேஞ்ச் பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அஃபிஷியல் டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாத்துலயுமே இந்த நேம் சேஞ்ச் வந்து எஃபெக்ட் ஆகணும். இப்போ 8th ஷெட்யூல்ல நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இப்போ அதர் ஸ்டேட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட இம்பாக்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்ப அவங்களும் அவங்களோட அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே என்ன பண்ணணும், கேரளான்றத கேரளம் அப்படின்னு மாத்தணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேலை, பெரிய டாஸ்க், அவ்வளவு சீக்கிரம் முடியறது கிடையாது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யோசிப்பாங்க, ஹோம் மினிஸ்ட்ரி வந்து இது வந்து அவ்வளவு வேலைக்கு ஆகாது, நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல மாத்த சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால இப்ப ரிவிஷனா மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல மட்டும் மாத்தினா போதும். இப்ப ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல மாத்தினாங்க அப்படின்னா அதர் லாங்குவேஜஸ்ல வந்து பெருசா நேம் சேஞ்ச் வந்து நடக்காது. புரியுதா? இப்ப கேரளா வந்து இங்கிலீஷ்ல மீன் பண்ணா இங்கிலீஷ்ல கேரளானே சொல்லுவாங்க. அந்த கேரளம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி மலையாளம் லாங்குவேஜ்ல ரெஃபர் பண்றப்ப மட்டும் அது வந்து கேரளம் அப்படின்னு ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்டேட்ல அவங்க ஓன் லாங்குவேஜ்ல யூஸ் பண்றப்போ கேரளம் அப்படின்னு மீன் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ நடக்கும். ஓகே, சோ இதுதான் இந்த ஓவரால் இஷ்யூ. சோ இதுல நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா இந்த நேம் சேஞ்சிங் ப்ரொசீஜர் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸ்டார்ட் டு ஃபினிஷ். அண்ட் இந்த இஷ்யூவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஹவ் இட் இன்வால்வ்ஸ் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அண்ட் 8th ஷெட்யூல் அண்ட் 8th ஷெட்யூல்ல இன்க்ளூட் பண்றனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் வந்து நமக்கு வந்து நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, சோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிற நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் இது. சோ மம்தா சேஸ் பெங்கால் மஸ்ட் பி இன்வால்வ்ட் இன் எனி டாக்ஸ் ஆன் ஷேரிங் ஆஃப் தீஸ்தா வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன இஷ்யூ அப்படின்னா, சோ பங்களாதேஷோட பிஎம் ஓட விசிட் வந்து இட் இன்சிஸ்ட் ஆன் தீஸ்தா ரிவர் வாட்டர் ட்ரீட்டி. சோ இந்த தீஸ்தா ரிவர் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இது ரொம்ப நாளா இருக்கிற ஒரு இஷ்யூ. சோ பங்களாதேஷோட தரப்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தீஸ்தா ரிவர் வாட்டர் ஷேரிங் வந்து ஈக்விட்டபிளா இருக்கணும். ஏன்னா இட் வாஸ் மென்ஷன்ட் இன் தி கங்கா வாட்டர் ட்ரீட்டி ஆஃப் 1996 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டபிள் அப்படின்றது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கும் எங்களுக்கும் ஈக்குவலா வாட்டர் வந்து ஷேர் பண்ணணும். யூசுவலா அந்த வாட்டர் பிரச்சனை வந்து இந்த சம்மர் டைம்ல எப்போ வந்து லீனா இருக்குமோ அந்த சமயத்துல தான் இந்த பிரச்சனை வரும். சோ அப்போ வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டபிள் ஷேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் கேட்கறாங்க. we can expect தீஸ்தா ரிவர் வாட்டர் ட்ரீட்டி. ஏன்னா ஆல்ரெடி 2013 இந்த ட்ரீட்டி வந்து சைன் ஆயிருக்கணும். பட் வந்து வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் அவங்களோட கவர்மெண்ட் வந்து இதை வந்து கன்சிஸ்டண்டா அப்போஸ் பண்ணிட்டு இருக்கறனால இன்னுமே இந்த ட்ரீட்டி வந்து முடிவுக்கு வராம இருக்கு. பட் பங்களாதேஷ் வந்து இப்ப என்ன பண்றாங்க, அவங்க சைட்ல இருந்து இந்தியாவுக்கு இன்னுமே ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. சோ அதனால இந்தியா வந்து இப்ப பேச்சு எடுத்தது அப்படின்னா தீஸ்தா ரிவர் வாட்டர் ட்ரீட்டியை வந்து பங்களாதேஷோட டிஸ்கஸ் பண்ணாங்க, அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா வெஸ்ட் பெங்கால வந்து என்ன பண்ணணும், அந்த டிஸ்கஷன்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வெஸ்ட் பெங்காலோட சேர்க்கணும்? இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் அஃபேர். சோ இதுக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதுல இன்வால்வே ஆக முடியாது, கேட்கவும் முடியாது. பட் மம்தா ஜி வந்து என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. சோ இவங்க என்ன பேசிஸ்ல கேட்கறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இது வந்து 2 கண்ட்ரிக்கு சம்பந்தப்பட்ட மேட்ரு, ஸ்டேட் வந்து இன்வால்வ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தாலும் 2015 வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட சில என்க்ளேவ்ஸ் வந்து இந்தியாலையும் இந்தியாவோட சில என்க்ளேவ்ஸ் வந்து பங்களாதேஷ்லயும் இருந்துச்சு. சோ இது வந்து என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். சோ அப்போ வந்து அந்த என்க்ளேவ்ஸ்லாம் எங்க இருந்துச்சுன்னா வெஸ்ட் பெங்கால்ல தான் இருந்துச்சு. சோ அப்போ வந்து இட் இன்வால்வ்ஸ் தி ஸ்டேட் அப்படின்றதுனால அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலோட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து மம்தாஜி வந்து ரெஃபர் பண்ணி இதே மாதிரி தீஸ்தா ரிவர் வாட்டர் ட்ரீட்டிலையும் என்ன பண்ணணும், நீங்க எங்கிட்ட கேட்டுட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும், அந்த டிஸ்கஷன்ல எங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் வந்து இதுல வந்து வெஸ்ட் பெங்கால் பீப்புள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த தீஸ்தா ரிவர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட நார்தன் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மெயின் வாட்டர் சோர்ஸ் ஃபார் த இரிகேஷன். சோ லாட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அதனால மம்தாஜி வந்து என்ன பண்றாங்க, எங்களையும் டிஸ்கஷன்ல சேர்த்துக்கணும் அப்படின்றாங்க. இப்ப நீங்க எங்களை சேர்த்துக்கல, நீங்களா ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ரோட்டஸ்ட பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா வார்ன் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் இந்த நியூஸ். இப்ப நமக்கு வந்து இந்த தீஸ்தா ரிவர் இருக்கு பாத்தீங்களா, இந்த தீஸ்தா ரிவர் வந்து ஜியோகிராபிக்கலி இதை பத்தின சில பேசிக்ஸ் வந்து நம்ம தெரியணும். சோ இந்த தீஸ்தா ரிவர் வந்து எங்க ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல தான் ஒரிஜினேட் ஆகுது. எக்ஸாக்ட்லி காங்ஸே அண்ட் ஜம்மு கிளேசியர்ஸ்ல இருந்து ஒரிஜினேட் ஆகுது சிக்கிம்ல. சோ இந்த ரிவரோட மெயின் ட்ரிபியூட்டரி
ட்ரிபியூட்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சி. அண்ட் இந்த தீஸ்தா ரிவர் வந்து சிக்கிம்ல ஒரிஜினேட் ஆகி நார்தன் பெங்கால கிராஸ் பண்ணி அதுக்கடுத்து பங்களாதேஷ்குள்ள என்ன பண்ணுது, உள்ள என்ட்ரு ஆகுது. இது வந்து எந்த ரிவரோட ஜாயின் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜமுனா. அண்ட் இந்த ரிவரோட ஓவரால் கேட்ச்மெண்ட் ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா 83% வந்து இந்தியால தான் இருக்கு. அண்ட் 17% தான் பங்களாதேஷ்ல இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் மெஜாரிட்டி ஆஃப் த கேட்ச்மெண்ட் ஏரியா இந்தியால இருந்துச்சுன்னா மோர் பீப்புள் ஆர் கோயிங் டு பெனிஃபிட் ஃப்ரம் இட். ஆனா பங்களாதேஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா they are expecting a equitable sharing. Okay, equal sharing. So that's all about this issue. And next important news இது. So இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா terracotta figurine found at Vembakotta excavation by minister. So ரீசெண்டா நம்மளோட தமிழ்நாட்டோட ஆர்கியாலஜி மினிஸ்டர் தங்கம் தென்னரசு வந்து இந்த நியூஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா நம்மளோட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து 2 ஃபைண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னனூர் அப்படின்ற இடம், இது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இங்க வந்து நியோலித்திக் டைம்ல யூஸ் பண்ண ஹேண்ட் ஆக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வேம்பக்கோட்டை அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெரகோட்டா ஃபிகரின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு ஃபீமேல் ஃபிகரின், அதோட ஹெட் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த டிஸ்கவரி இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஸ்கவரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஓவராலா இந்த ரீஜியன்ல வாழ்ந்த மக்களோட எக்கானமி எப்படி இருந்துச்சு, ரிலீஜன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், ஹிஸ்டரியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ஆர்டிகிளோட சிக்னிஃபிகன்ஸ். இப்போ வந்து கீழடியில பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி டெரகோட்டா ஃபிகரின் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க ஸ்னேக்கோடது. ஸோ அப்போ வந்து ஓவராலா இந்த ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இந்த நியோலித்திக் பீரியட்ல இந்த சென்னனூர், வெம்பக்கோட்டை, கீழடி, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சைட்ஸ்ல வந்து அவங்களோட எக்கானமி எப்படி இருந்துச்சு, அவங்க இன்டர் கனெக்டடா இருந்தாங்களா இல்லையா, அவங்களோட ரிலீஜன் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும், ஹிஸ்டரியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே, சோ அதுதான் இந்த நியூஸோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, சோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தோம்னா டிஎன் அசம்பிளி டு அடாப்ட் a resolution to urge the center for caste based census அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம்னா இப்ப ரீசெண்டா பாட்னாவோட ஹை கோர்ட் பீகாரோட ரிசர்வேஷன் பாலிசியை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா 50% லிமிட்டுக்கு மேல ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பீகார் கவர்மெண்ட் வந்து எக்ஸப்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையுமே ஹைகோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க இந்திரா சாணி கேஸோட பிரசிடென்ட்டை பேஸ் பண்ணி. இப்போ இந்த கேஸையும் அதையும் ஏன் ரிலேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப பீகார் கவர்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து லோக்கலா ஸ்டேட் கவர்மெண்ட்டே கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி ஹைகோர்ட் கொண்டு போனாங்க. ஆனா அந்த சென்சஸ் வந்து அவங்க என்ன பண்ணிக்கல, கோர்ட் வந்து எடுத்துக்கல. ஏன்னா சென்சஸ் டேட்டாவை வச்சு நம்மளால அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த சென்சஸ் டேட்டா வந்து அக்யூரேட்டா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பீகார் எடுத்த கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் வந்து குவாலிட்டியா இல்ல. ஓகே, அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது, ரிசர்வேஷனை வந்து அந்த லிமிட்டுக்கு மேல கொடுக்க முடியாது. இப்ப நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எதனால கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும்னு முடிவு பண்றாங்க அப்படின்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கிற டேட்டா வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற அந்த கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் டேட்டாவை நம்ம அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்து வெல்ஃபேர் ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா we can strongly argue in the court that we need to give more reservation to the marginalized people அப்படின்னு சொல்லி எவிடன்ஸ் பேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்ல வந்து நம்ம ஆர்கியூ பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம எடிட்டோரியல் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரம் சைனா டில்ட் டு அ பேலன்சிங் வித் பீஜிங் அண்ட் டெல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாலத்தீவ்ஸோட பிரசிடென்ட் அவர் பவருக்கு வந்த உடனே அவரோட ஃபாரின் பாலிசி ஸ்டாண்ட்ஸ் வந்து மாத்திக்கிட்டாரு. ஸோ மாலத்தீவ்ஸ் வந்து இந்தியாவை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதை குறைச்சிக்கணும். அண்ட் சைனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சைனாவா மாறினாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவ்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க நம்ம வந்து கம்ப்ளீட்டா இந்தியாவை என்ன பண்ண முடியாது, ஒதுக்க முடியாது. ஸோ இந்தியாவோட தயவும் நமக்கு வேணும் அப்படின்றது ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எதனால அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா எக்கனாமிக் டிஃபிகல்ட்டி. ஸோ அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து ரெவென்யூ வர்றது வந்து குறைஞ்சிருச்சு மால்தீவ்ஸ்க்கு. அதனால அவங்களால டெப்ட் வந்து என்ன பண்ண முடியாது, சர்வ் பண்ண முடியாது. அண்ட் அவங்க ஜிடிபி டு அந்த டெப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ரேஞ்சில் இருக்கு. அண்ட் அவங்களோட ஃபாரின் ரிசர்வும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இம்போர்ட்ஸ் எல்லாமே இன்னுமே காஸ்ட்லியாவும் இருக்க போகுது. அண்ட் அவங்களால இம்போர்ட் பண்றதும் முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போகுது. அண்ட் ஹை இன்ஃபிளேஷன் வந்து இங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் டிஃபிகல்ட்டியா சொல்றாங்க. இது வந்து ஒரு
ரீசன் அவங்களோட பாலிசி வந்து திரும்ப இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ரீகாலிபிரேட் ஆனது. அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சைனாவோட அவங்களோட டை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெட்டோரியேட் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னா சைனாவோட மாலத்தீவ்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் மாலத்தீவ்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா அவங்க நமக்கு லோன் தரணும், இன்னும் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா மாலத்தீவ்ஸோட எக்கனாமிக் சிச்சுவேஷனை காரணம் காட்டி இப்ப சைனா வந்து பேக் அடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா எங்களால லோன் தர முடியாது, ஏன்னா நீங்க டிஃபால்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு, வேணா நாங்க கிராண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா சார்பில் இருந்து சொன்னது வந்து மாலத்தீவ்ஸோட பிரசிடென்டால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட அக்கமடேட்டிவ் பாலிசி. என்னதான் இவங்க இந்த மாதிரி வேலை பண்ணாலும் இந்தியா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டெவலப்மெண்ட்ல எய்ட் பண்ணாங்க இந்த சிச்சுவேஷன்லயும். அண்ட் வந்து 50 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அண்ட் அது போக எல்லாத்துக்கும் மேல கடைசியா இப்போ நியூ கவர்மெண்ட் வந்து ஸ்வர்ன் இன் பண்றப்போ அந்த செரமனிக்கு வந்து மாலத்தீவ்ஸோட பிரசிடென்ட் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் இப்போ மாலத்தீவ்ஸ் என்ன ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து நமக்கு கண்டிப்பா தேவை, இந்தியா வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஃபாரின் பாலிசில இருந்து ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஒத்து போற மாதிரி ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹியூமன் டிக்னிட்டி வர்சஸ் ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகல்ல என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டா வந்து மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிஸ் வந்து பேன்ல இருந்தது. ஸோ அதை வந்து ரிசியூம் பண்ணியிருக்காங்க. அதாவது நேரூர் சத்குரு சதாசிவ பிராமென்ட்ரல் அவரோட ஜீவ சமாதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ் வந்து பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ என்ன கஸ்டமரி ப்ராக்டிஸ்னா அதாவது டிவோட்டிஸ் வந்து பிரசாதம் சாப்பிட்டு போட்ட அந்த பிளான்டின் லீவ்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அதுல டிவோட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க பிரதேசனம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை வந்து 2015 வந்து பார்த்தோம்னா டிவிஷனல் பெஞ்ச் வந்து இதை பேன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 14 and 21 படி இட் வயலேட்ஸ் த ஹியூமன் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருப்பாங்க. அதை இப்போ ரெஸ்யூம் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இந்த ஆர்டிகல்ல மெயினா இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜ் இருப்பாரு பாத்தீங்களா, சோ அவரோட ஸ்டான்சஸ் அண்ட் அவர் கொடுத்த ரீசன்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிகல்ல. ஸோ அதனால அந்த கிரிட்டிசம்ஸ் தேவையில்லை, நம்ம வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இந்த கஸ்டமரி பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 25(1) படி இட் இஸ் அலௌட் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டுக்காக தான் இந்த கஸ்டமரி பிராக்டிஸ் வந்து பண்றாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. நீங்க வந்து பில் வந்து போட்டிருக்க கூடாது, ஏன் அப்படின்னா இட் வயலேட்ஸ் த ரைட் டு பிரைவசி அப்படின்னு ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு ஆத்தர் வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த கேஸ்ல ஜட்ஜ் வந்து அதாவது செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வந்து ஓவர்லுக் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. ஏன்னா ஜட்ஜ் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. ஸோ இந்த காலத்துல வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷனே வந்து பீப்புள் வந்து ஃப்ரீயா வந்து டிசைட் பண்றப்போ ஒய் நாட் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்டிருப்பாரு. ஸோ இது எந்த விதத்துல வந்து ரெண்டை ஈக்குவேட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இந்த கஸ்டமரி பிராக்டிஸ் வந்து மகாபாரதத்தை ரெஃபரன்ஸ் கொடுத்து அவர் வந்து நியாயப்படுத்தினது வந்து சோ he fails to examine scientific temper அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இஷ்யூ ஓவரால் இஷ்யூவே வந்து கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் அண்ட் யூனிவர்சாலிஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற பிரச்சனை. ஸோ இதை வந்து கோர்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் இஷ்யூ. ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல்ல மெயினாக வந்து இந்த ஜட்மெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரிட்டிசிசம் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு யூஸ் ஆகாது. பட் இந்த இஷ்யூ பற்றி ஓரளவுக்கு ஓவர் வியூ தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ that's all about this article. And இன்னைக்கு வீடியோ வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ஆர்டிகல்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா இருந்தது, பட் அதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா we can expect more perspective in the upcoming days. ஸோ அப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இந்த டெய்லி கரண்ட் இவெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம வீக்கெண்ட்ல அதை தனியாக ஒரு வீடியோவா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருக்கிறதுனால அது வந்து நம்ம இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணல. ஸோ இதோட இன்னைக்கு வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.